மீண்டுமாக இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு கூட ஆரம்பிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் நாம் கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த வாரத்தினுடைய கடைசி நாள். இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தே நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தே நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. அப்பா வல்லமையும் மகிமையும் உமக்குத்தானே, உமக்குத்தானே. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீ. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீ. மகா மகா பரிசுத்தமும் சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் அப்பா மகிமையும் தகப்பனே
பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க ஆராதனை அப்பா ஆராதனை அப்பா அப்பா உமக்குத்தானே ஆராதனை அப்பா ஆராதனை அப்பா அப்பா உமக்குத்தானே பரிசுத்தமாய் ஏகாவுமே காத்தீஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாய் யெகோவாமே காத்தீஸ் ஆராதனை உமக்கே வாழ்க்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா ஆராதனை உமக்கே வாழ்க்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல்லாருமாக சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுகிறார். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை ஆராதித்தோம்,
அருமையான ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்தின பாஸ்டர் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை. இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னு கேட்டால், பர்த்திமேயு என்கிறதான அந்த பார்வையற்ற அந்த மனுஷனுடையதான ஒரு ஜெபம். எனக்கு இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது பர்த்திமேயு கிட்ட 2 விதமான விண்ணப்பம் இருந்தது. அந்த விண்ணப்பத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த வேத பகுதி தான் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நம்ம 46வது வசனத்தில் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. பர்த்திமேயு அங்கே உட்காந்துட்டு வரவங்க போகிறவங்ககிட்டலாம் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தார்னா பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இதை அப்படியே மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இயேசுவை கூப்பிட விடாமல் தடுக்கிறாங்க. இன்னும் சத்தமாக கூப்பிட்றான். இயேசு கிட்ட கூப்பிட்றாரு. இப்போ இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கொஸ்டின் இது? நம்ம யாராவது நீங்கள் போகும்போது வழியில் வரும்போது யாராவது உங்ககிட்ட வந்துட்டு ஒரு உதவி கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை அவங்க வந்து நிற்கும் போதே நம்ம புரிஞ்சுருவோம். அதாவது சாதாரண மனிதர்களாகிய நமக்கே தெரியும். இப்போ அவங்க வந்துட்டு கையில் கொஞ்சம் புக்ஸு இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்களை வச்சுருக்காங்கன்னா அவங்க அதை விற்க வந்திருக்கிறாங்க, நம்ம அதை வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிருவோம். இல்லை கையில் குழந்தையோடு வந்துக்கிட்டு நம்ம டிராஃபிக்கில் அப்படியே கையை நீட்டாங்கன்னா அவங்க ஒரு உதவி கேட்குறாங்கன்ற நம்ம ஈஸியாக புரிஞ்சுருவோம். ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருவோம். ஆனால் இயேசு அந்த இடத்துல இவர் நின்று, அந்த பர்த்திமேயு நின்று வரவங்க போகிறவங்கள்டெல்லாம் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வழியாக தான் இவர் வர்றாரு. வந்த உடனே அவனை கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இப்போது எல்லாருக்கிட்டையும் பர்த்திமேயு என்ன கேட்டார்னா பிச்சை கேட்டார். ஆனால் இயேசுக்கிட்ட என்ன கேட்குறாரு பாருங்களேன். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இவன் நியாயமாக என்ன கேட்டிருக்கணும்? இவர் எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்டவர் இயேசுக்கிட்ட என்ன கேட்கணும்? பிச்சை தான் கேட்டிருக்கணும். ஆண்டவரே எல்லார்ட்டையும் காசு கேட்டேன், உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களும் கொடுங்க, அப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனால் மனுஷன்கிட்ட என்ன கேட்கணும், இயேசுக்கிட்ட என்ன கேட்கணும்னு பர்த்திமேயுக்கு நல்லா தெரியுது பாருங்க. எல்லாருக்கிட்டையும் அவர் பார்வை கேட்கல. வரவங்க போகிறவங்ககிட்டலாம் யாராவது என் பார்வை அடையிறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க, என்னை மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போங்க, இல்லை இந்த கண் பார்வை அடையிறதுக்கு ஏதாவது ஒரு எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. வரவங்ககிட்டலாம் அவர் பிச்சை தான் கேட்டார். ஆனால் இயேசு வந்த உடனே அவர் பிச்சை கேட்கல, இயேசுக்கிட்ட பார்வையை கேட்டார். இதுதான் ஜெபத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். தேவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஜெபத்தில் எதை கேட்கறதுனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதெல்லாம் மனுஷங்கிட்ட கேட்கணும்னு இருக்குது. மனுஷங்கிட்ட கேட்க வேண்டியதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறத மனுஷங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இந்த பர்த்திமேயு சம்பவத்தை படிச்சும் போது எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்தது. அத்தனை பேருக்கிட்டே அவர் பிச்சை கேட்குறாரு. இயேசு வந்த உடனே பார்வை அடைய வேண்டும் என்று இருக்கிறார். இந்த பர்த்திமேயுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அநேகர்கிட்ட இன்றைக்கி இந்த யாசகம் கேட்குறவங்கலாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட அப்படி கேட்பாங்க. அவங்கள நீங்கள் திடீர்னு சொல்லி பாருங்களேன். இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பசி, எதாக இருந்தால் கொடுங்க. நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் என் கூட வாங்க, நான் சாப்பாடு வாங்கி தரேன்னா 99% பேர் வரவே மாட்டாங்க. ஒரு சிலர் பார்வையற்றவங்க அல்லது வந்து காது கேட்க முடியாதவங்க அல்லது கொஞ்சம் மாற்றுத்திறனாளி போல் இருக்கக்கூடியவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. வந்துட்டு அவங்க ஏதாவது கேட்பாங்க. கேட்கும் போது நீங்கள் வாங்க, நான் உங்களை க்யூர் பண்ணி விட்றேன், நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னா வரமாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அங்கவீனமோ அல்லது அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடியதான அந்த பாதிப்பை அவர்கள் குவாலிஃபிகேஷனாக மாற்றிட்டாங்க. குவாலிஃபிகேஷனாக மாற்றிட்டு அதை அவங்க சம்பாத்தியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தில் நம்ம என்ன செய்கிறாங்க, சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பெனிஃபிட்டை வாங்கணுன்னா உடல் ஊனமாக இருக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன். இப்போ அப்படி ஊனமாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இதுலேருந்து பார்வை அடைய விரும்புகிறீங்களா அப்படின்னா அவங்க வேணான்ருவாங்க. ஏன் காரணம்? பார்வையை அடைஞ்சிட்டாங்கன்னா இல்லை அந்த ஊனம் சரியாகி விட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் கிடைக்காம போயிடும். அந்த பெனிஃபிட்டை பெறுவதற்காக அவர்கள் அப்படியே இருக்க விரும்புகிறார்கள். அதனால தான் இயேசு கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? காசு வேணுமா? காசை வாங்கிட்டு வரமா அதே மாதிரி உட்காந்து இந்த பார்வையற்ற தன்மையை உனக்கு பெனிஃபிட்டாக மாற்றிக்கிறியா? இல்லை ஏன்னா பார்வை அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, யாருமே இப்போ அவருக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அவர் வேலை செய்யணும், உழைக்க தொடங்கணும், அவர் போய் வேலை பார்க்கணும். இப்போ வேலை பார்க்காம ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு வர்றதை வாங்கி அந்த மற்றவங்களுடைய பரிதாபத்தை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டு
அதை பெனிஃபிட் ஆக்கிக்கிட்டு உட்காந்துக்கலான்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இதுதான் விண்ணப்பத்தினுடைய அந்த இயேசு கேட்ட கேள்வியினுடைய பின்புலம். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறோம்? மனுஷங்கிட்ட எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நாம் கேட்க வேண்டியது என்னங்கிறத பர்திமேயு நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவரால் மனுஷன் கொடுக்க முடியாததை கொடுக்க முடியும், அதை நீங்கள் கேட்கணும். ஒரு டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, மனுஷன் கைவிட்டுட்டான், இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை கேளுங்க கர்த்தர்கிட்ட, கர்த்தர் அதை செய்வார். மனுஷனாலேயே ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா அதை நீங்களே செய்யலாம், நீங்கள் கேட்கலாம், நீங்களே போய் உழைச்சி வாங்கலாம். சில ஆட்களுக்கு அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், சிலர் ஸ்பிரிச்சுவலி நல்லா இருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்கலி வேலை செய்ய மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு வாசலை தட்டி கொடுப்பார், அதுக்குன்னு சில விஷயம் இருக்குது, வாசலை தட்டி கொடுப்பார். இப்போ உதாரணமாக நீங்கள் நல்ல ஊழியம் பண்ணுறீங்க, அந்த ஊழியத்தில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் இல்லை, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பசியாக இருக்கும்போது உங்கள் வாசலை தட்டி யாராவது உங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அது நிஜம். அதே நேரத்தில் நான் எங்கேயும் போக மாட்டேன், கட்டிலில் படுத்து நல்லா தூங்குவேன், வாசலை தட்டி கர்த்தர் கொடுப்பார்னா கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் இதோடைய அடுத்த வேர்ஷன் தான் கிரேஸ் டாக்ட்ரின். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவும் செய்ய மாட்டேன், விசுவாசிப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. அப்படி பைபிள் சொல்லலை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியையை நீங்கள் செய்யணும். உலகம் செய்ய முடியாததை போய் கர்த்தர்கிட்ட கேட்கணும். உலகம் செய்ய முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, நீங்களே பெறலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 2 கை 2 கால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், இல்லாதவங்க கூட உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க. சிலர் நான் ஜோம் பண்ணுறேன் கர்த்தர் எனக்கு செய்வார், நான் ஜோம் பண்ணுறேன் கர்த்தர் எனக்கு செய்வார்னு வேலை இல்லாமல் 38 வயசு 40 வயசு வரைக்கும் சும்மாவே உட்காந்துருப்பான். அதில் இன்னும் ஒரு சிலர், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சரி ஊழியம் அதை எதாவது பண்ணுறியா? இல்லை, என்ன ஊழியம்னு ஆண்டவர் இன்னும் எனக்கு சொல்லலை. எப்போ ஆண்டவர் உனக்கு சொல்லுவார்? எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணுறேன்? 15 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். இது என்ன கான்செப்ட்னே தெரியாது. சரி 15 வருஷமாக இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? சோம்பேறியை ஒரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ ஒருவேளை உனக்கு அழைப்பு வர்றதுக்கு உனக்கு அந்த ஆண்டவர்கிட்ட வாங்கிறதுக்கு டைம் ஆகுதா? டைம் பீயிங் போய் மற்ற ஊழியத்தை பாருங்க. சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை. 5 வகையான ஊழியத்தில் உனக்கு பிரத்யேகமான எந்த ஊழியமாக இருக்கட்டும், ஆனால் சுவிசேஷம் காமன். நீங்கள் யார் வேணாலும் போய் சொல்லலாம், நீங்கள் சொல்லணும். இன்னைக்கு எப்படி இருக்குது? சோம்பேறித்தனம். நான் வெறும் நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, நிறைய ஆட்கள் வீட்டிலே உட்காந்துருப்பான், வேலைக்கே போக மாட்டான். போய் கேளுங்க, என்னமோ தெரிலங்க, கர்த்தர் வாசலை அடைச்சி வச்சிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் வாசலை அடைச்சி வச்சிருக்கிறார். ஆனால் நீ நினைச்சா உன் ஜெபத்தில் அந்த வாசலை திறக்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்டு நீ இந்த இவரை பாருங்க, பர்திமேயுவை பாருங்க, இயேசுகிட்ட போகாதன்னு தடுக்கிறாங்க. அவன் இன்னும் உரத்த சத்தமாய் டோன்ட் டிஸ்டர்ப் த ஜீசஸ் அப்படிங்கிறாங்க. அவன் இன்னும் உரத்த சத்தமாய், ஆமாயா வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு பல தடைகள் இருக்கு, இயேசுகிட்ட இருந்து வாங்கிறதுக்கு எனக்கு பல தடைகள் இருக்கு, ஆனால் நான் அந்த தடைகளை தாண்டி தேவனிடத்துல வாங்குவேன், என் ஜெபம் வாங்க வைக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும் பாருங்க. இன்னைக்கு லாக்டவுன் பீரியட், 1.5 வருஷம் சபை அடைச்சிருச்சு. 2 வகையான ஊழியர்களை அந்த லாக்டவுனில் சந்திக்க நேர்ந்தது. என்னால் 2 வகையானவர்கள். ஒன்று, இந்த லாக்டவுனிலையும் நான் எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், என்ன மெத்தட் இருக்கோ, வாட் எவர் இட் இஸ், எந்த மெத்தடாவது, அது ஆன்லைன் மெத்தடோ அல்லது நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ, எப்படியோ வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியோ எப்படியோ சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்துமாக்கு மேலே பாரம் கண்டு ஏதாவது ஒரு நாள் கேப் விடுவாங்களா? சில நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் கேப் விட்டாங்க, ஏதாவது நீங்கள் போய் கடைகளில் வாங்கிக்கிங்கன்னு. அந்த 6 மணி நேரத்தில் கடைக்கு கூட போகாமல் விசுவாசிகளை போய் பார்த்து மளிகை சாமானை வாங்கி கொடுத்துட்டு வந்த எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதுதான் ஊழியம். வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும். இப்போ பர்திமேயுக்கு சமயம் வாய்க்கவே இல்லை, தடுத்தாச்சு, எல்லாரும் தடுக்கிறாங்க. அவருக்கும் இயேசுவை தேடி போக முடியாது, பார்வை கிடையாது. ஆனால் எங்கிட்ட ஒன்னே ஒரு இருக்கு ஆப்ஷன், நான் கத்துவையா, இன்னும் கத்துவையா. எப்படி? இயேசு கேட்குற வரைக்கும் நான் கத்துவேன். ஏன்? எனக்கு தேவை இவனுக்கு கொடுக்குற காசு இல்லை, அவர் கொடுக்குற சுகம், அவர் கொடுக்கிறதான விடுதலை. அதை பெறுவதற்கு நான் எவ்வளோ வேண்டும்னாலும் கத்துவேன். அத்தனை பேர் அடக்க நான் கத்துவேன். எனக்கு ஒரு 70 வயசு ஊழியர் சொல்லி கொடுத்தாரு, உன்னை ஒருத்த ஊழியம் பண்ண கூடாதுன்னா அங்கதான் உனக்கு வெறி வரணும்னாரு.
உன் ஊழியத்தை ஒருத்தன் நிறுத்துவேனா உனக்கு அங்கே தான் வெறி வரணும். நீ நிறுத்துறா, நான் செய்கிறேனா இல்லையான்னு பாரு, அந்த வெறி வரணும்னாரு. அந்த ஊழியக்காரர் சொன்னார், என்னை எவனாவது ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானா அவன் முகத்துக்கு நேராக சொல்லுவேன், இனிமேட்டு தான் நான் நல்லா செய்வேன்னு சொல்லுவேன். ஏன்? அந்த தடை என்னை இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் உருவாக்கும். சில ஊழியர்கள் லாக்டவுனில் தங்கள் ஜீவனை பணையம் வைத்து ஊழியம் செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில கூட்டம்லாம் இருக்குது, நல்லா ஹாயாக படுத்துக்கிட்டு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? சர்ச்சை மூடியாச்சு, ஜனங்களை பார்க்க முடியாது, நாங்கள் என்ன செய்ய முடியும்? சபை என்னைக்காவது திறக்கும். 6 மாதம் சபை திறக்கல பாருங்க, மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் 6 மாதமும் விசுவாசிகளை சந்திக்காத ஒரு கூட்டம் இருக்குது. 6 மாதமும் இப்படி சில ஆட்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு ஊழியருக்கு ஃபோன் பண்ணேன். நான் திடீர்னு அவர் ஞாபகம் வந்துச்சு, ஃபோன் பண்ணேன். ஏன்னா அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு தெரியலையே, அவர் கிராமத்தில் ஊழியம் பண்ணுறவர். கேட்டேன், பாஸ்டர் என்ன நிலைமையில் இருக்கீங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்ச போது அவர் சொன்னார், நான் எங்கள் மாமனார் வீட்டுக்கு அப்பயே வந்துட்டேன். மாமனார் வீட்டுக்கு போயிட்டீங்களா? அப்போ இங்கே உங்கள் ஆத்துமாக்கள்லாம் இங்கே இருந்துச்சே, ஆனால் யாரையும் பார்க்க முடியாதுல்லண்ணே, அதனால் யாரையும் பேசவும் முடியாது, அதனால் நான் ஒரு 4-5 மாதமாக இங்கே தான் இருக்கேன். எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஐயோ, அந்த 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 ஏரியாவில் என் ஆத்துமாக்களை நான் போய் சந்திக்காமல் எப்படி இருப்பேன்? ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? ஒரு வாட்ஸ்அப்பில் டெய்லி பேசி அப்படி செஞ்சவங்க இருக்காங்க. தடுக்க தடுக்க தடை வர வர இன்னும் அதிகமாக அவர்களுக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு, எப்படியாவது ஆத்துமாக்களை சந்திக்கணும். இப்படிப்பட்டதான ஜெபம் தான் உனக்கு பதிலை கொண்டு வரும். பர்திமை எப்படி பதில் வாங்குறாரு பாருங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு இருக்கு, எப்படி கேட்குறீங்கன்னு இருக்கு. அதான் ப்ரேயர். நீங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறத ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு தெரியும் பர்திமைக்கு இவங்களால் என்ன கொடுக்க முடியும், அவரால் என்ன கொடுக்க முடியும். அதுதான் அந்த நம்மளுடைய ப்ரேயர் ஜெபத்தினுடைய நம்ம புரிஞ்சு ஜெபம் பண்ணுங்கிறது அங்கே தான் இருக்குது. ஏங்க வியாபாரத்தில் எனக்கு 10 லட்ச ரூபா தேவை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு யாராவது 10 லட்ச ரூபாயோடு கூட அனுப்புங்க ஆண்டவரை. வந்திருக்காங்களா? பார்த்தீங்களா? 10 லட்ச ரூபாய் யாராவது வந்தாங்களா? சில நேரத்தில் தேவன் சொல்லுவார் சில விஷயத்தை, இதை செய்யின்னு. அதுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுங்க, அதோட ஒரு ஆள் நிற்பார், கதவை தட்டுவார். அதே நேரத்தில் நான் எப்படியாவது இந்த வீடை கட்டுறதுக்கு இது தேவை வராது. சொல்லுவாங்க, நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்? நீ மனுஷங்கிட்ட கேட்க வர்றத கர்த்தர்கிட்ட. அப்போனா மனுஷங்கிட்ட போய் காசு கேட்கலாமா? நான் அதை சொல்லலை. அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்கணுமோ அந்த அளவில் நிறுத்திக்கணும். தேவன்கிட்ட என்ன கேட்கணுமோ அந்த அளவுக்கு போகணும். அதுதான் பர்திமேயுக்கிட்ட இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு கடைசியாக இந்த பர்திமேய்கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்த்தேன். ஆண்டவர் பர்திமேயை பார்த்து சொல்கிறாரு, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போன்ட்டாரு. ஆனால் வசனம் சொல்லுது, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவர் சொல்கிறார் பர்திமேயை பார்த்து, நீ போ, உனக்கு சுகம் கிடச்சிருச்சு, நீ போகலாங்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு கண் இல்லாத போது நான் உட்காந்து பிச்சை கேட்கறதுக்காக தான் போனேன், இப்போ எனக்கு கண் வந்துருச்சு, இனிமேட்டு நான் பிச்சை எடுக்க போக மாட்டேன். ஏன்? உங்கள் பின்னாடி வரேன். இனிமேட்டு கண்ணு வந்த பிறகு நான் அங்கே போய் உட்காரதுல எனக்கு வேலையே இல்லை ஆண்டவர், இனிமேட்டு நான் ஏன் அங்கே போனோம்? நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பெனிஃபிட் வாங்கிட்டு திருப்பி பழைய இடத்துக்கே போயிடுவான். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க. ஏன்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, திருப்பி இல்லை. ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கிறது எதுக்காக தெரியுமா? நீங்கள் போய் திருப்பி பழைய நிலைமையில் அதே இடத்துல திருப்பி ஆசீர்வாதமாக, கண்ணு தெரியாமல் நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், இப்போ கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்னு பர்திமேயை உட்கார போல. இப்போ பர்திமேயை சொல்கிறாரு, எங்கே போக சொல்கிறீங்க ஆண்டவரே? உனக்கு பார்வை வந்துருச்சு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம். அதெல்லாம் இல்லை, உங்கள் பின்னாடி வர, வாங்க போகலாம். ஏன்? இதுக்கு மேலே எனக்கு அங்கே என்ன வேலை? நீங்கள் தான் என்ன ஆசீர்வதிச்சிட்டிங்களே, என் கண்ணை திறந்துட்டீங்களே, இதுக்கு மேலே நான் உங்களை பின்பற்றதான் என்னுடைய வேலை. எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இனி உங்களுக்காக. இதுதான் பர்திமேயுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி நாம் அதை தான் செய்யணும். நாம் ஜெபத்தில் கேட்குறோமே, அந்த பெற்றுக்கொள்கிறோமே, எதற்காக? நமக்கு தேவன் கொடுப்பது எல்லாமே திருப்பி தேவனுக்கு கொடுப்பதற்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது எதற்காக? அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் இன்னும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எனக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்ன்ட்டு தாவீது தான் சவதரித்து வைத்த எல்லாவற்றையும் ஆலயத்துக்கு என்று கொடுத்தான். இதுதான் தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி. கர்த்தர் எனக்கு கொடுத்தாரியா, நான் அதை 10 மடங்கு வர்த்திக்க பண்ணேன். எதுக்காக? திருப்பி கர்த்தருக்கு கொடுப்பதற்கு. கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு எதுக்கு? நான் என் குடும்பம் என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்தது எதுக்குன்னா திருப்பி நான் அவருக்கு பின்னாடி போகிறதுக்கு, திருப்பி நான் போய் அங்கே உட்காரத்துக்கு இல்லை. இதுதான் அந்த ஜபத்தினுடைய பலன். இதை நம்ம காலை வேளையில் கற்றுக்கணும். ஆண்டவர்கிட்ட
எவ்வளவு தடை வந்தாலும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கூடாதுன்னா இன்னும் ஜெபம் பண்ணுங்க. யாராவது தடுத்தா இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்? நீங்க கர்த்தரை கத்து பரலோகத்தில் தேவனுடைய காதுல விழுந்து எவன் தடுத்தாலும் கர்த்தர் வந்து நிற்கணும். என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்குற இடத்துக்கு வந்துடணும். கர்த்தர்கிட்ட கேட்கும் போது எதை கேட்கணும்னு பார்த்து கேட்கணும். மனுஷங்கிட்ட கேட்கறத கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாது. கடைசியாய் கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே திருப்பி போய் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் நீங்கள் வாழ்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்த்திமை விஷயம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை இந்த சம்பவங்கள் இருக்குது. நாம் இதை பேஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி காலை வேளையில் ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் மனுஷங்கிட்ட கேட்குறத கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கலாம், கர்த்தர்கிட்ட கேட்குறத மனுஷங்கிட்ட கேட்டிருக்கலாம். இன்றைக்கி உட்காந்து கொஞ்சம் யோசிங்க. எதை கர்த்தர்கிட்ட கேட்கணும்னு பாருங்கள், எதை மனுஷங்கிட்ட கேட்கணும்னு பாருங்கள். மனுஷன் எல்லாம் கைவிட்டுருப்பான், முடியாதும்பான். காட் இஸ் கிரேட், இதுக்கு மேலே ஆண்டவர் தான் செய்யணும்மா, அதை தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். நடக்கவே நடக்காதும்பான், கர்த்தர்கிட்ட கேளுங்க. எல்லாம் டோர் க்ளோஸும்பான், அதை கர்த்தர்கிட்ட கேளுங்க. உன் வாழ்க்கையில் இது முடிஞ்சிருச்சும்பாங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. இதையோட இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நேச்சுரலி இல்லைம்மா, சூப்பர் நேச்சுரலி எல்லாம் உண்டு. தண்ணி மேலே நடக்க முடியாதுன்னா நடக்க முடியும் கர்த்தர் நினைச்சா. அதே ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார், பதில் தருவதற்கு காத்திருக்கிறார். இன்னைக்கு உரத்த சத்தமாய் நம்ம கேட்க போகிறோம். தாவீதின் மைந்தனே, தாவீதின் குமாரனே இல்லை, நம்ம தேவகுமாரனேன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஆண்டவரே, யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ எனக்கு வேணும், என்னை ஆசீர்வதிங்க. என் கண்ணு துறக்காதும்பா, துறக்கும். இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவரே, எங்கள் வாசல்களை அநேகர் அடைச்சிட்டாங்கப்பா. அநேகர் சொன்னாங்க இதுக்கு மேலே ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பல நேரங்களில் இந்த ஜெபிக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் கைவிட்டவங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க கைவிட்டவங்க இருப்பாங்க. உன் நிலைமைக்கு நீ நடுத்தரில் நிற்ப, நான் பார்ப்பேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மனுஷன் கூடாதுன்னு கை விரிச்சு எங்களை நடுத்தரில் நிறுத்தின பிறகுதான்ப்பா இப்போ கேட்குறோம், மனம் இறங்கும். எங்களை ஆசீர்வதிக்க மனுஷனால முடியாதுப்பா, எங்களை ஆசீர்வதிக்க உலகத்தில் உள்ள பொருளால் முடியாது. எல்லாம் இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. நிறைய பேர் மனம் இறங்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒரு மனம் இறங்கும் ஆண்டவரே, உங்களுக்கு பின்னாடி வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு மனம் இறங்குங்க. மனுஷன் செய்யக்கூடாததை நீர் எங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த காலை வேளையில் அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காயும் சகோதரிக்காயும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் கை விரிச்ச பிறகு, எல்லாரும் கை விரிச்சிட்ட பிறகு, அத்தனை பேரும் அடைக்கப்பட்டாச்சுன்னு சொல்ல பிறகு, எல்லாரும் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல பிறகு, நீர் இன்னைக்கு திறக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பதில் தர போற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.